வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பண்பு தொகை. போன வகுப்புல நம்ம வினைத்தொகை பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பண்பு தொகையில பார்க்க போறோம். சரியா? நமக்கு தெரியும் ஏற்கனவே தொகை அப்படின்னா என்னது அப்படின்னா மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். என்ன மறைஞ்சு வருது அப்படின்னா பார்க்கலாம். பண்பு ஃபர்ஸ்ட் பண்புன்னா என்னென்னு தெரியணும். அதாவது குணத்தை குறிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்னென்னது அப்படின்னா நிறம், வடிவம், சுவை, அளவு. இது எல்லாமே என்னது அப்படின்னா பண்பு தான். சரியா? பண்பு தொகை. பண்பு அப்படின்னா நிறம், வடிவம், அளவு, சுவை. தொகை அப்படின்னா மறைந்து வருதல் இல்லைன்னா மறைஞ்சு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்களேன். பண்பு தொகை அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சொல்லை பிரிக்கும் போது மை விகுதியும் ஒரு சொல்ல ரெண்டா பிரிக்கும் போது என்ன சொல்லுவோம்? பிரித்தெழுதுகளாம் பார்ப்போம்ல, புணர்ச்சியில பார்ப்போம்ல. இப்ப இங்க பாருங்களேன், செந்தமிழ்னு இருக்கா, இது எப்படி பிரிக்கிறோம்? செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ இங்க செம்மை அப்படிங்கிறது நிலைமொழி, தமிழ் அப்படிங்கிறது வருமொழி. அப்போ சொல்லை பிரிக்கும் போது நிலைமொழியின் இறுதியில் என்ன இருக்கணும் அப்படின்னா மை விகுதி வந்திருக்கணும். அதாவது மை வரணும். நிலைமொழியின் ஈர்ச்சியில் மை வந்துச்சு அப்படின்னா அது என்னதுன்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பார்க்கலாமா? சொல்லை பிரிக்கும் போது மை விகுதியும் மற்றும் ஆகிய ஆன இந்த பண்பு உறுப்புகள் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பண்பு தொகை. நம்ம ஊமை தொகையில பார்ப்போம்ல, போல, போன்ற அந்த வார்த்தைகள்லாம் மறைந்து வந்தால் அது ஊமை தொகை அப்படின்னு பார்ப்போம். அதே போலதான் இங்க சொல்லை பிரிக்கும் போது நிலைமொழியின் ஈற்றில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஈற்றெழுத்து என்னவா இருக்குன்னா மை விகுதியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆகிய ஆன இந்த பண்பு உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது என்னது அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ செந்தமிழ்னு இருக்கா, இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிப்போமா. அப்போ மை விகுதி வந்திருக்கு பிரிக்கும் போது. அப்போ மை விகுதி வந்துச்சு அப்படின்னா அது எதுல சொல்லுவோம் அப்படின்னா பண்பு தொகையில சொல்லுவோம். கூடுதலா ஆகிய ஆன செம்மையான மொழி அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ ஆனங்கிற வார்த்தையும் மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது எதுல வரும் அப்படின்னா பண்பு தொகை. ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பு தொகையில சொல்லை பிரிக்கும் போது நிலைமொழியின் ஈற்று எழுத்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஈற்று எழுத்துனா இறுதி எழுத்து, நிலைமொழியோட இறுதி எழுத்து மை விகுதி வரணும். சரியா? அப்புறம் மை விகுதி அப்படி வரல அப்படின்னா ஆகிய ஆன மேக்சிமம் மை வந்துடும். அது கூடவே ஆகிய ஆன அப்படிங்கிற சொற்களும் வந்துச்சுன்னா அதுதான் என்னது அப்படின்னா பண்பு தொகை. அதுதான் கீவேர்டுன்னு சொல்றது. அந்த மையே ஆகிய ஆன இந்த வார்த்தைகள்லாம் மறைந்து வரும், வெளிப்படையா வராது. வெளிப்படையா அது தொடர்ல வந்துடும். தொகைனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா மறைஞ்சு வருது. அப்ப என்னென்ன மறைஞ்சு வரும்? பண்பு மறைஞ்சு வராது, அதற்குரிய உறுப்புகள் இருக்கு இல்லையா, என்னது மை விகுதி மறைஞ்சு வரும், ஆகிய ஆன அப்படிங்கிற சொல் மறைஞ்சு வரும். சரியா? எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இப்ப வெண்கரடின்னு இருக்கா, இது எப்படி எழுதுவோம்? பிரிக்கும் போது எப்படி எழுதுவோம்? வெண்மை கூட்டல் வெண்மை பிளஸ் கரடி அப்படின்னு எழுதுவோம். அப்போ மை விகுதி என்ன பண்ணுது? நிலைமொழி ஈற்றில வருதா? இல்ல எப்படி சொல்லுவோம்? வெண்மையான கரடி. அப்போ ஆன அப்படிங்கிற வார்த்தையும் வருதா? இப்ப மையோ இல்ல ஆகிய ஆன எந்த வார்த்தை வந்தாலும் அது என்னது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகையில் வரும். இப்போ வட்டக்கோடுன்னு இருக்கா, இது பிரிக்க முடியாது. எப்படி எழுதுவோம் அப்படின்னா வட்டமான கோடு அப்படின்னு சொல்லுவோமா. வட்டமான கோடு. இப்ப ஆன அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா மறைஞ்சு வருது. சரியா? பண்பு தொகையில வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டா பண்பு தொகையில வல்லினம் மிகும். சரியா? வினை தொகையில வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டா வினை தொகையில் வல்லினம் மிகாது. சரியா? பண்பு தொகையில வல்லினம் மிகும், வினை தொகையில வல்லினம் மிகாது. இப்போ நெடுந்தேர்னு இருக்கா, இது எப்படி எழுதுவோம்? நெடுமை கூட்டல் தேர்ன்னு எழுதுவோமா. அடுத்து செங்காந்தல், செம்மை கூட்டல் காந்தல் அப்படின்னு எழுதுவோமா. இது செம்மையாகிய காந்தல், நெடுமையான தேர், ஆகிய ஆன. பிரிக்கும் போது மை விகுதி வரணும். மற்றபடி சொல்லும் போது ஆகிய ஆன அப்படி வந்தாலும் அது என்னது அப்படின்னா பண்பு தொகை தான். சரியா? இது இந்த செம்மை காந்தல், நெடுமை தேர் இதெல்லாம் எங்க பாருங்களேன் வல்லினம் மிகும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் இதெல்லாம் கசட தபர அப்படிங்கிறது தானே வல்லினம், இது மெல்லினமும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சில இடங்கள்ல மெல்லினமும் அதாவது இணை எழுத்தும் வரும். சரியா? இது நம்ம புணர்ச்சியில பார்க்கலாம்.
இப்போ செம்மை கூட்டல் காந்தல்னு இருக்கா, இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா இப்படிதான் பிரிப்போம். இது எப்படி செங்காந்தலா வந்துச்சு அப்படின்னா இது ஒரு வகுப்புல பார்க்கலாம், சும்மா மேலோட்டமா பாருங்க. மை விகுதி ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி கெட்டு போயிடும். அதே போல நிலைமொழியோட ஈற்று எழுத்து வந்துட்டு இம் இருந்துச்சு அப்படின்னா மகரி ஈற்றுமை வந்துச்சு அப்படின்னா அதோட இணை எழுத்து வரும். அதாவது வறுமொழியோட முதல் சொல்ல இருக்க இணை எழுத்து வரும். காக்கு இணை எழுத்து என்னன்னா இங்கு, அப்போ மையும் போயிடுச்சு இம்மும் போயிடுச்சு, அப்போ செங் அப்படின்னு இருக்கும். செங்கூட்டல் காந்தல் செங்காந்தல் அப்படின்னு பிரியும். சரியா? பண்பு தொகை ரொம்ப எளிமையானதா இருக்கும். 3 வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்னென்னது அப்படின்னா நிறம், வடிவம், சுவை, அளவு இதெல்லாம் வரும். அதே போல என்ன மறைஞ்சு வரும் அப்படின்னு கேட்டா மை விகுதி மறைஞ்சு வரும், ஆகிய, ஆன அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துட்டு மறைஞ்சு வரும். சரியா? அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் பண்பு தொகை. சரியா? அடுத்த வகுப்புல வந்துட்டு இன்னொரு தலைப்போட பார்க்கலாம். நன்றி.